மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ஒத்தக்கடை வேளாண்மை கல்லூரி, மதுரை அண்ணா பல்கலைக்கழக வளாகம், தியாகராசர் பொறியியல் கல்லூரி, மதுரை கல்லூரி மற்றும் கப்பலூர் அரசு கலைக்கல்லூரி என 5 இடங்களில் நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டத்தில் 80.52% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் மிக அதிகபட்சமாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் 87.23%, குறைந்தபட்சமாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 72.63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்களித்ததை உறுதி செய்யும் ஒப்புகை சீட்டு கருவிகள் ஆகியவை வாக்கு எண்ணும் மையங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பில் வைக்கப்பட்டு வரும் 4ஆம் தேதி எண்ணப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க 30 படுக்கையுடன் கொண்ட வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மிக முக்கிய மருத்துவமனையாக விளங்கி வரும் நிலையில் இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மதுரை அரசு மருத்துவமனையில் 30 படுக்கையுடன் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு தயார் நிலையில் உள்ளது. மேலும் இந்த சிறப்பு வார்டில் குளிர்சாதன வசதி, குளிர்ந்த நீர், ஐஸ் கட்டிகள் மற்றும் ORS உப்பு கரைசல் போன்றவையும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி வாடிப்பட்டி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற வட்ட சட்ட பணிக்குழு சார்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு மதுரை மாவட்டத்தில் நடத்தப்பட்டது. இந்த முகாமிற்கு தலைமை வகித்து பேசிய வட்ட சட்டப்பணிக்குழு தலைவர் திரு ராமகிருஷ்ணன், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் பணி உயர்வான பணி என்றும் குழந்தைகளை பராமரிப்பும் கடமையும் பொறுப்பும் பாராட்டுக்குரியது என்றும் கூறினார். ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இலவச சட்ட உதவி மையம் உள்ளது என்று கூறிய அவர், அதை பயன்படுத்த விழிப்புணர்வு பொதுமக்களிடத்தில் இல்லை என்றும் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் இலவச சட்ட உதவி மையம் செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்வில் பல்வேறு சட்டங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 14 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு தொடர்புடைய அலுவலர்களுடனான முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு 3ஆம் தேதியன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கல்லூரி உள்ளிட்ட 14 தேர்வு மையங்களில் தேர்வு சிறப்பாகவும் முறையாகவும் நடைபெற தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடையற்ற மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து வசதிகள், மருத்துவ உதவி, அவசரகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் தேர்வு நாளன்று தேர்வர்கள் சிரமமின்றி தேர்வு மையங்களை சென்றடைய தேவையான போக்குவரத்து வசதிகள், காவல்துறை பாதுகாப்பு, தேர்வு மையங்களின் சுற்றுப்புற கண்காணிப்பு, வினாத்தாள் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் துறை வாரியான ஒருங்கிணைப்பு பணிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி முடிந்த நிலையில் உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, மாங்குளம், சோழவந்தான், விக்கிரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் நடவு செய்து பூக்கும் பருவம் வரை பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் உள்ளன. இந்நிலையில் வேளாண்மை இணை இயக்குநர் திரு முருகேசன் நெற்பயிர்கள் குலை நோய் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கமளித்துள்ளார். நெற்பயிரை பொறுத்தவரை இரவு நேரங்களில் காற்றில் அதிக ஈரப்பதத்துடன் கூடிய குளிர்ந்த சீதோசன நிலையால் குலை நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ள அவர், குலை நோய் பாதித்த பயிர்களின் இலைகளின் மேல் சாம்பல் நிற மையப்பகுதியுடன் காய்ந்த ஓரங்களுடனும் கூடிய கண் வடிவ புள்ளிகள் காணப்படும் என்றும், பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து பயிர் முழுவதும் எரிந்தது போன்ற தோற்றமளிக்கும் என்றும், கதிர்மணிகள் சுருங்கியும் கதிர்கள் உடைந்தும் தொங்கிக் கொண்டிருக்கும் என்றும் கூறிய அவர், குலை நோய் தாக்குதலில் இருந்து நெற்பயிரை காக்க தலைச்சத்து உரத்தை 3 தவணையாக பிரித்து இட வேண்டும் என்றார். மேலும் வரப்பில் இருக்கும் களைகளை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று கூறிய அவர், பயிர்களுக்கு போட வேண்டிய உரங்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கமளித்தார். மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய விழாவான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாகுளம் கருப்பணசாமி சன்னதி எதிரில் வெட்டிவேர் மற்றும் 1000 பொன் சப்பரங்களில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட வைகைக்கரை வந்தடைந்த கள்ளழகரை அருள்மிகு வீரராக பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்க குதிரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை திரண்டு நின்றனர்.